பணம் எதுக்கு? பணத்தை வச்சு என்ன செய்ய? ஒவ்வொரு இந்த அதாவது இவ்வளவு அசிங்கமா பெருந்தலைவரை பத்தி பேசியிருக்கீங்களே, அதே அதே திருச்சி சிவா அவர்கள் மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் கலைஞரை பற்றி ஏன் பேசவில்லை? ஏன் பேசவில்லை? மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் எத்தனை ஒப்பாட்டி பொண்டாட்டி எத்தனை பேர் வைத்திருந்தார்கள் உங்களுக்கு தெரியும், எல்லாமே தெரியும், பத்திரிகையாளருக்கு தெரியும், எல்லாமே தெரியும். காமராஜர் அப்படி வைத்திருந்தாரா? திருச்சி சிவாக்கு தெரியுமா? தெரியாதது? நீ ஒரு அதாவது உனக்கு மரியாதை கொடுக்கணுங்கிற ஆசைப்பட்ட, மரியாதைக்குரியங்கிற ஆசைப்பட்ட, ஏன்னு கேட்டீங்கன்னா நீ என் தாத்தாவை மிக பெரிய கொச்சையாக பேசி இருக்கிறாய். அதாவது நீ அழகா பேச வேண்டியதானே, கலைஞர் அவர்கள் இத்தனை வப்பாட்டி இத்தனை பொண்டாட்டி வச்சிருக்காங்க சொல்லி பேச வேண்டியதானே. அதாவது அதை பேசியிருந்தா எனக்கு சந்தோஷமா இருந்திருக்கும்ல. நீ பேசி பாரு. அதே நான் பேசுறேன், இப்ப இந்த இடத்துல பேசுறேன், அதே காவல்துறை அதிகாரிகள் நிக்காங்க, வழக்கு போடுவாங்க, தூக்கி உள்ள வைப்பாங்க. ஏன் உள்ள தூக்கல? என்ன காரணத்துக்காக உள்ள தூக்கல? இதே இந்து மதத்தை பத்தி பொன்முடி அவர்கள் எல்லாருமே பேசுறாங்க, ஏன் அவங்க உள்ள தூக்க மாட்டேங்க? நாங்களும் முறையா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், முறையா பெட்டிஷன் கொடுத்துருக்கோம், என்ன காரணத்துக்காக நீங்க உள்ள தூக்க மாட்டேங்க? அப்போ உங்களுக்கு ஒரு தனி சட்டம் இருக்கா? ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தனி சட்டம் இருக்கா? அதாவது தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனி சட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுங்க பாப்போம். எப்படிங்க இருக்கு? எப்படி இருக்க முடியும்? பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஒரு உழைப்பால் மிகப்பெரிய கஷ்டப்பட்டு ஒவ்வொரு மனிதனிடையும் பிச்சை எடுத்து குழந்தைகளை, இதே மாதிரி தாய்மார்களின் பிள்ளைகளை படிக்க வைத்தார்கள். ஆனால் இதே மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் இதே பிள்ளைகளை குடிக்க வைத்து இறக்க வைத்தார்கள். எனக்கு தெரியும், இதில் பல தாய்மார்கள் இருக்கிறார்கள், நான் ஆதாரமாக கூறுவேன். உண்மையிலேயமா? உண்மையிலேயா? இதே தாய்மார்களை குடிக்க வைத்து இளம் விதவைகளாக ஆக்கினார்கள். உண்மையிலேயமா? அதாவது இந்த மாதிரி குடிக்காக போராடலாம். இந்த மாதிரி எச்சிக்கலத்தனமா காமராஜரை பற்றி பேசி நாங்கள் பெரிய ஆள் என்று திருச்சி சிவா அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீ ஏசில வாழ்றதுக்கும் நீ ஓசில சுத்துறதுக்கும் எங்களோட மக்கள் வரிப்பணம் சுத்தி கொண்டிருக்கிறது. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். மீண்டும் மீண்டும் இது மூன்றாவது முறையாக நான் பேசுகிறேன். ஒவ்வொரு தாய்மார்களின் கண்ணீரும் திருச்சி சிவா அவர்கள் குடும்பத்தை சீரழிக்கும் என்று இந்த நேரத்தில் கூறுகிறேன்.